வணக்கம். எல்லாருக்குமே வந்து ஒரு அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா போணும் அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஆசை தான். என்னதான் வந்து யூகேல போய் நிறைய பேர் படிச்சாலும், ச்சே அமெரிக்காவுக்கு போய் படிக்க முடியலையே, அமெரிக்கால போய் செட்டில் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு அமெரிக்கன் ட்ரீமா இருக்கு. நம்மள பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே போய் சுத்தி பார்க்கணுன்லாம் ஆசை இருக்கு. பட் ஏதோ ஒரு கண்ட்ரில போய் செட்டில் ஆகணும்னு ஆசையே இல்ல. இங்க இருக்கிற புழுக்கம், இங்க இருக்கிற புழுதி, இங்க இருக்கிற கும்பலு இதெல்லாம் தாண்டி வேற எங்கேயாவது கண்ட்ரிக்கு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு யோசிச்சா ஒரு செகண்ட் நல்லா தான் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நீங்க வேற ஒரு நாட்டில போய் இருக்கீங்க அப்படின்னா, அங்க வந்து நீங்க வேற மாரி தான் வந்து நடத்தப்படுவீங்க. ஏன்னா பார்த்தாலே தெரியும் நம்ம வேற நாடுன்னு. இப்போ யூரோப்லேருந்து எவனா போய் இருக்கிறான் அப்படின்னா கூட அவன் வாய் தெரிஞ்சா தான் வந்து இந்த ஸ்லாங் இருக்குதே அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. ஆனா, நம்மளெல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சுருவாங்க. ஒரு ரேசிஸ்ட்டா பிஹேவியர் நம்ம மேல காட்டுறதுக்கு ஒரு செகண்டு போதும். இன்னைக்கு வந்து ஒரு ரேஷனல் திங்கிங்கோட, பிராட் மைண்டோட நாங்கலாம் ரொம்ப லிபரேட்டடா இருக்கோம். எல்லாருமே உள்ள எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி நெறைய கண்ட்ரீஸு லேபருக்காகவும், மேன் பவருக்காகவும் அவங்களோட பொருளாதாரத்த உயர்த்தறதுக்காக எடுத்துக்கிட்டாலும், என்னைக்கா இருந்தாலும் நம்மளுடைய நாடு அது இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க நம்மளுக்கு குடுத்துட்டே இருப்பான். அது ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க யூரோப்லயா இருக்கட்டும், யுஎஸ்லயா இருக்கட்டும், இந்தியன்ஸ் மேல மட்டும் இல்லாம, வேற நாடுகள்லேருந்து அங்க போயிட்டு வந்து தங்கியிருக்கவங்க, செட்டில் ஆயிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஹேட் கமெண்ட்ஸு, தாக்குதல், பல நேரங்கள்ல கொலை செய்யப்பட்டதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்து நம்மளுக்கு அது வந்து மனசுல, "ஏய் கரெக்டான டிசிஷன்டா நம்ம நாட்டிலேயே இருக்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து தோணும். சரி உனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா போயிருப்ப. வாய்ப்பே கிடைக்கல. நீ எப்புட்றா நீ வந்து ஓவரா பேசுற அப்படிங்கிற மாரிலாம் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது. பட் எனக்கு நிஜமாவே சொல்றேன் எனக்கு போக விருப்பம் இல்ல. எனக்கு டூரிஸ்ட்டா எல்லா இடத்துலயும் போய் சுத்தி பார்க்கணும். சரி இதெல்லாம் ஏன்டா சொல்லிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போய் செட்டில் ஆவறதுக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, அமெரிக்காவ சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 1 1/2 மாசம், 2 மாசமா இருந்து முக்கியமான சில இடங்கள். ஏன்னா படங்கள் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்த வந்து நம்மளுக்கு காட்டி வந்து அட்ராக்ஷன் பண்ணிட்டாங்க இல்லையா அமெரிக்கா. அதனால போயிட்டு பார்க்கணுன்ற ஆசை இருக்கு. அப்பேற்பட்டவன், இல்ல இந்த அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும்னு நெனைக்கிறவன், அமெரிக்காவுக்கு ஆன் சைட்டுக்கு போகணும்னு நெனைக்கிறீங்களா? உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி என்னன்னா, அமெரிக்காவுக்கு நீங்க விசா அப்ளை பண்ணீங்கன்னா, இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக்கிட்டாங்க. அதுக்கான கியூவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது நீங்க அங்க அப்பாயின்ட்மென்ட் போயிட்டு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல, அதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு குடுப்பானா மாட்டாங்கிறதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. காசெல்லாம் வந்து ஏத்திட்டாங்க. அப்படிங்கிற மாரி பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ, நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க அப்படின்னா, அதற்கு வேற ஒரு பிரச்சனையும் இப்போ வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில, இருக்கிற ஒரே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றத முழுக்க பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தி நம்மளோட கருத்துக்கள சொல்றதுக்கு இருக்க ஒரே இடம் சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியா உங்கள பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம லைஃப்ல நடக்கிறத காட்டுறோம், மத்தவங்க லைஃப்ல நடக்கிறத பார்க்குறோம், இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படின்னு தாண்டி, நம்மளுக்கே தெரியாம நம்மள பத்தி அதில வந்து டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் இல்ல டாக்குமெண்ட் நம்மளுடைய சுயசரிதையே நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாம எழுதிட்டே இருக்கோம். அந்த டிஜிட்டல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, கோவம், சந்தோஷம், அப்புறம் யாரையா கலாய்க்கிறது, இல்ல என்னென்ன மாரியான எமோஷன்ஸ்லாம் பதிய வச்சுட்டே இருப்போம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, Instagram மாரி இடத்துல வந்து ரீல்ஸ் போடுறவங்க, பேசுறவங்க, ஃபோட்டோ போடுறத தாண்டி, இப்போ Facebookல ரைட் அப் எழுதுவோம். ட்விட்டர்ல ட்வீட் போடுவோம். Instagramலயே எந்த மாரியான ரீல்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்றோம் அப்படிங்கிறது, நம்ம யாரு? இல்ல நம்ம என்ன நெனைக்கிறோம்? நம்ம என்ன வந்து எதிரொலிக்கிறோம் நம்மளோட கருத்து அப்படிங்கிறத வந்து காட்டிட்டே இருக்கும். சரி அத விடுங்க. நீங்க ரீஷேர் கூட பண்ண தேவையில்லங்க. நீங்க லைக் போடுறீங்கல்ல, அதுவும் கூட நீங்க யாரு அப்படிங்கிறத வந்து சொல்லாம வந்து சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்டேஷன் தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இன்னைக்கு நீங்க யுஎஸ்க்கு விசா வாங்கணும், இல்ல யுஎஸ்க்கு போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில, உங்களோட ஃபுல் பேக்கிரவுண்ட் செக் வந்து பண்றாங்க. இதே 90ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, கிரிமினல் பேக்கிரவுண்ட் இருக்கா? இவன் அங்கேயே போயிட்டு கல்யாணம் ஆகி செட்டில் ஆவறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கானா? போனா திரும்ப வருவானா? இல்ல இவன நம்ம நேஷனல்ல நம்ம கண்ட்ரில எடுத்துக்கிட்டது மூலியமா, நம்ம யுஎஸ்க்கு என்ன லாபம் இருக்கு? அப்படிங்கிற மாரிலாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த பிரெயின் ட்ரெயின் சொல்லுவாங்க. பெஸ்ட் பிரெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தூக்கிட்டான் 90ஸ்ல அப்படின்னுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் ட்ரெயின் நடந்தாலும் இங்கேயும் கிரேட் டேலண்ட்ஸ் இங்கேயே இருக்கோம். நாங்க நாட்டிலே தான் வேலை செய்யணும்னா நெறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தா, நீங்க இன்னைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள இந்த செக் மட்டும் பண்ண மாட்டான். நீங்க உங்களோட சோஷியல் மீடியால ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாவ சம்மந்தப்பட்டிருக்கு. அது Facebookஆ இருக்கட்டும், Instagramஆ இருக்கட்டும், ஏன் இப்போ WhatsApp சேனல்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க என்ன போட்டிருக்கீங்க? என்னென்னலாம் வந்து இதுவரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கீங்க? த்ரெட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து என்னென்னலாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க? Twitterல என்ன ட்வீட் போட்டிருக்கீங்க? அப்படிங்கிறத முழுக்க அட்டாப்சி சும்மா போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு தான் உங்கள அவங்க கண்ட்ரிக்குள்ள ஏத்துக்கலாமா, வேணாமான்னு பார்க்க போறாங்க. இது இவ்வளோ நாள் நடக்கலையான்னு கேட்டா நடந்துச்சு. சோஷியல் மீடியால போய் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெரரிசம்க்கு சம்மந்தப்பட்டு ஏதாவது போட்டிருக்கீங்களா? யுஎஸ்க்கு எகென்ஸ்டா ஏதாவது போட்டிருக்கீங்களா? சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எல்ஜிபிடிக்யூக்கு எதிரா ஏதாவது வந்து பேசியிருக்கீங்களா? இது மாரி நெறைய கேட்டகரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நிற வேற்றுமை பத்தி பேசியிருக்கீங்களா? அவங்க கண்ட்ரில அவங்க வேற மாரி பண்ணுவாய்ங்க. நம்ம அத பத்தி வந்து ஏதாவது பேசியிருக்கோமா? இந்த மாரி முழுக்க சில கிரைட்டீரியாஸ்ல நம்ம என்னலாம் வந்து பண்ணியிருக்கோம்? ஹேட் கமெண்ட்ஸ் நெறையா போடுறோமா? அனிமல் அப்யூஸ் ஏதாவது வந்து பண்ற மாரியான போஸ்ட் ஏதாவது போட்டிருக்கோமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பட் இத தெரிஞ்சு நம்ம ஆளுங்க நெறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட சோஷியல் மீடியாவோட கணக்க முடக்கிறது,
இல்லை கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஹைட் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை அதில் இருக்க போஸ்டெல்லாம் வந்து டிலீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பண்ண ஆரம்பித்தோன்னே இப்போ என்ன ரூல்ஸை போட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மூடி வைக்கக்கூடாது. அது இருந்தது மாதிரியே இருக்கட்டும். அதற்கப்புறம் நீங்கள் வந்து விசாவுக்கு அப்ளை பண்ணுங்கள், இல்லை வந்து சிட்டிசன்ஸ்க்காக அப்ளை பண்ணுங்கள். உங்களோட சோஷியல் மீடியாவை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடையாக அப்படியே வந்து அலசி ஆராய்ஞ்சு அதற்கப்புறம் உங்களோட சோஷியல் மீடியா பிஹேவியர் மூலிமா நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து யூஎஸ்குள்ளே நீங்கள் வரலாமா வேணாமான்னு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு சைடில் அவங்களோட நாட்டின் பக்கத்துலேருந்து பார்த்தா ஒரு நியாயமான விஷயந்தான். பட் நம்ம இன்னொரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிறதுனால நம்ம யூஎஸ்க்கு போய் ஏன்னா டாலர்ஸ் தான் வந்து அதிகம் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறனால ஒரு டாலர் அப்படியே சம்பாரிச்சணும் அப்படின்னு யோசிக்கிறது அவங்கவுங்க இஷ்டம். நீ என்ன யூஎஸ்க்கு போயிட்டு நம்ம நாட்டுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழ்கிறது அவங்கவுங்க இஷ்டம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு யூஎஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் தம்பிகளே, தங்கைகளே, அக்காகளே, அண்ணன்களே, நீங்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் மனம் போன போக்கில் நீங்கள் பாட்டு ஏதாவது போஸ்ட்லாம் போட்டு போயிடாதீங்க. சமீபத்தில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுதுங்க. அதை கேட்டால் எனக்கு மனசே ரொம்ப வந்து போச்சு. அதாவது தாய்லாந்து மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா, கம்போடியா இதுக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டு வந்துட்டீங்க, அதில் உங்கள் பாஸ்போர்ட்டில் வந்து முத்திரையை குத்திட்டாங்கன்னா இன்னும் சில நாடுகளில் உங்களுக்கு வந்து வீசாவே தரமாட்டாங்களாம். ஏன்டா அப்படி என்னடா தப்பு அப்படின்னு கேட்டால், ஏங்க அவங்க எல்லாத்துலேயும் செக்ஸ் டூரிசம் நடக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து செக்ஸ் டூரிசம்காக தான் அவங்களோட கண்ட்ரிக்குள்ளேயும் வரீங்கன்னு நினச்சி வந்து பார்த்திங்கன்னா சில கண்ட்ரீஸ்லாம் வந்து உங்களுக்கு வீசாவே தரமாட்டான், அங்கே நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் ஒரு செக்ஸ் டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மனசே உடஞ்சி போட்டு, அட பாவி என்னடா பேங்காக் போகலான்னு பார்க்குறியான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அங்கே போய் பார்க்கறதுக்கு நல்லது கிட்டது நிறைய இடம் இருக்கும்ல. நான் கம்போடியாலாம் போயிட்டு எனக்கு வந்து அங்கோர் வாட் கோயிலெலாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நீங்கள் சரி தாய்லாந்து விடுங்க, இந்தோனேஷியா விடுங்க, கம்போடியாக்கெலாம் கூட ஏடா செக்ஸ் டூரிசம்ன்ற ஒரு கணக்கில் போட்டு வைப்பீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு நியூஸ் உங்களுக்குலாம் எனக்கே தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் உணர்ச்சி வசப்பட்டு எதாவது போடுறது, ஷேர் பண்ணுறது, நம்ம படிக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. புரட்சி வெடிக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்போம், போட்டிருப்போம். அண்டு அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட சில ஆர்டிகல்ஸ்லாம் இங்கே ஷேர் பண்ணியிருப்போம். இந்தியா மேலே இருக்க பற்றில் பாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து யூஎஸ்ஸை நம்ம கிண்டல் பண்ணி வந்து போட்டிருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் எல்ஜிபிடிக்கு பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ இஸ் கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஊர் சண்டைக்கு போய் நான் கருத்து சொல்கிறேன்னு சொல்லாமல் என்னென்ன போஸ்ட்லாம் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எமோஷன்ஸே காட்டாதீங்க சோஷியல் மீடியாவில். அதுவும் யூஎஸ்க்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க எமோஷன்ஸே காட்டாதீங்க. உங்களுடைய டிஜிட்டல் ஹிஸ்ட்ரியை வந்து அவன் பார்த்தானா கண்டிப்பாக உங்களுடைய கனவு வந்து சுக்குநூறாகி உடைந்து போய்விடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அதையும் தாண்டி எனக்கு எந்த கண்ட்ரிக்கும் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, நீ என்னடா எனக்கு கொடுக்குறது, நான் என் கண்ட்ரியில் இருந்துட்டு என்ன வேணால் பேசுவேன், எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் இஷ்டமாக நீங்கள் தான் போட்டுக்கோங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ரீசெண்டாக சஞ்சார் சதி அப்படிங்கிற ஒரு ஆப்பை நைஸாக அப்படியே ஏற்ற பார்த்தாங்களே நம்மளோட கவர்மெண்ட்டு, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு விஷயத்தோடு வருவாங்க. அதாவது டிஜிட்டல் ப்ராட்காஸ்டிங் யூடியூப்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பில்லு கொண்டு வரலாம் பார்த்தாங்க, அது இப்போ வரைக்கும் கொண்டு வரல. அதே மாதிரி சோஷியல் மீடியாவும் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரோட சோஷியல் மீடியாவும் மானிட்டர் பண்ணி அதில் நீங்கள் போட்ட லைக்குக்காக கூட நீங்கள் வந்து நாளைக்கு கைது செய்யப்படுற மாதிரி ரூல்ஸ்லாம் மாற்றப்படலாம். ஏன்னா இது ஏஜ் ஆஃப் டிஜிட்டல் மீடியம் இன்டர்நெட் அப்படிங்கிறதுனால ரூல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஏற்கனவே சைனாவில் வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய எல்லா விஷயமும் கண்காணிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஜனத்தொகை உள்ள நாட்டில் ஒரு மாடல் மாதிரி பார்த்துட்டான் இந்தியா. அதனால தான் சஞ்சார் சதி ஆப்பையும் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் நம்ம ஊரில் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா கூட சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய பதிவுகளாக இருக்கட்டும், கமெண்ட்ஸு, லைக்ஸு எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து போடுறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இன்றைக்கி இல்லைனா கூட நாளைக்கும் அது இருக்கும், அடுத்த வருஷமும் இருக்கும், 10 வருஷம் கழிச்சு கூட இருக்க தான் வந்து செய்யுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து சேஃப்டியாக வந்து பார்த்துக்கணும். இந்த பிளாக் மிரர் அப்படின்னு ஒரு சீரிஸ் இருக்கும், அதில் இந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் சிலதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி நடந்துக்கிறீங்கன்ற பொறுத்து தான் மற்ற மக்கள்லாம் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதே வந்து அரசாங்கம் முடிவு பண்ணும். அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறதுக்கான அடி எடுத்து வச்சுட்டோம். அதுக்கான பிகினிங் தான் இது. ரொம்ப பயமுறுத்துறோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இன்னும் 10 வருஷத்தில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஜட்ஜ் செய்யப்படுவோம், கட்டுப்படுத்தப்படுவோம். ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்து எமோஷன்ஸை கொட்டுங்க. அது யூஎஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் பக்குவமாக பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காணொலி. மிக்க நன்றி.